பெரும் கவிஞர் என்றால் பாரதியார், பாரதிதாசன், மணிதாசன். அவர்களுக்கு பிறகுதான் மற்றவங்க. அந்த வகையில் நான் இங்கே அவர் பாடிய நம்ம ஆசிரியர் டி கோவிந்தராயன் சொன்னார்கள். அவரை ஒரு இயற்கை கவிஞர் என்ற அளவில் மட்டும் நிறுத்தி விடார்கள். எல்லா தொல்காப்பியரும் எல்லா துறையும் தொட்டிருக்கிறார். அதுபோல ஏன்னா இது உரையிட்ட பாடல்கள் வச்சுங்க. சிவப்பிரகாசத்தில் வர மாதிரி இது கவியரங்கம் தான். இதுதான் சொல்ல வேண்டிய கடமை. கவிஞர் அவர்களும் எல்லா துறையும் தொட்டிருக்கிறார். அந்த வகையில் நான் அவர் பாடிய ஞாயிறு நிலவு என்பதை கொஞ்சம் சுட்டிக்காட்டி அவரை பற்றி பொதுவாக சொல்லி செல்கிறேன். முதல்ல கடவுள் வாழ்க்கை. என்னுடைய வழிபாடு கடவுள் முருகன், வெண்பா. ஏன்னா இதில் எனக்கு எளிமையாக பாட தெரிஞ்சது வெண்பா மந்திரம் தான். ஏன்னா எனக்கு கொடுக்குறதுல பாட தெரியாது. முருகனே முத்தமிழ் மூரனே நீயே அருந்தமிழாய் நிற்பாய் அனைத்து. அடுத்து தமிழ் வாழ்க்கை. உயிர் நீ, உணர்வும் நீ, உட்பொருளும் நீயே, உயிர் தமிழே நீ என் உலகு. அதுக்கடுத்து பாவரங்க தலைவருக்கு வாழ சொல்லணும். பாவரங்கை பாங்காய் நடத்தும் தமிழ்பாடும், பாவரங்கை பாங்காய் நடத்தும் தமிழ்பாடும், நாவலரே நற்றமிழ் பாவலரே. ஆவலுடன் என்னுடைய ஆவலுடன் பாட வந்த என்னை பரிவுடன் ஏற்பீரே. பாட அரியனை பரிந்து, பாட அரியனை பரிந்து. இப்போது நிலைமண்டில் ஆசிரியப்பா கவிஞரை பற்றி. சேலிய மேட்டு செம்மலை. இந்த செம்மல் இந்த பட்டம் எல்லாரும் கொடுக்க முடியாது. தொல்காப்பியர் சொல்லுவார், நெடுந்தரை செம்மல் என்றுவை பிறவும் சொல்லுதல் பொருத்தம் அவர் குடித்தல்னா யாருக்கு கூப்பிடாதுன்னா அந்தவர்களால் தரக்கூடாது. அரசருக்கு மட்டும்தான் தந்தார் தொல்காப்பியர். அதனால தான் அந்த பாட்டுக்கு அரசனாய் தெரிந்த கவிஞர் எதிராய் தெரிந்த பாவலர் கவிஞருக்கு செம்மல் என்று இந்த பட்டத்தை கொடுக்கிறேன். சேரிமுத்து செம்மலே எங்கள் வாலிப கவிஞனே வாணிதாசனே. ஏன் வாலிப கவிஞன்னா 60 வயசுக்கு மேலே போயிட்டால் முதியோர். அவர் 60 அடையவே இல்லை. நான் சொல்கிறேன், 59லேயே கவிஞர் என்னை பொறுத்தவரை இளையனோடு இருந்து கலந்து விட்டார். வாலிப கவிஞனே வாணிதாசனே, இயற்கை தன்னை எழுதுற பாடிய உயர்ந்த கவிஞனே, உன்னை தமிழக தாவூர் என்றதே பொருத்தம். இமிழ்கடல் ஞாலத்து இயற்கை அழகை, இமிழ்கடல் ஞாலத்து இயற்கை அழகை தமிழால் பாடினாய், தமிழாய் பாடினாய். எழில் ஓவியத்தை எழுதுற படைத்தாய். எழில் விருத்தத்தில் இலக்கணம் சொல்லி மாலையை பாடினாய், காலையை பாடினாய். மாலை மறைந்த இரவை பாடினாய். இன்ப இலக்கியம் எங்கள் கழித்தாய், இன்பமாய் இனிக்கும் பாட்டை ஈந்தாய். அவருடைய 100 வருஷப்பட்டார். இரவு வரவில்லை என்றாய், இரவு வரவில்லை என்று சொன்னாய், அது வரவாய் அமைந்ததே வடமார் தமிழாய். கொடி முல்லையை கொடுத்தாய் குளிர்ந்தே, வடிவாய் குழந்தை இலக்கியம் வழங்கினாய். தமிழச்சி தன்னை தனித்து காட்டினாய், தமிழ்ப்பெண் பெருமையை தனித்து சொன்னாய். முனாவை நோக்கினாய். முனாவை யார் நோக்கிறதே கிடையாது, அவர் நோக்கினார். முனாவை நோக்கினாய் நுண்ணிய பார்வையார். உன்னுடைய கவிஞனுக்கு உள்ளே அந்த பார்வை நோக்கினாய். முனாவும் சிரித்ததே உமது பாட்டில். தொடுவான் தன்னை தொட்டு காட்டினாய். இப்போ என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அது என்னுடைய ஆசிரியர் ஆனால் அந்த காலத்தில் அவர் ஐயா வீக்கெண்ட் தான் கூப்பிடுவோம். அண்ணன் இருக்கிற, அதாவது தொடுவானம் என்ற அந்த சொல்லுக்கான இலக்கணம் குறித்து வினைத்தொகை. தொட்டவானம், தொடுகின்ற வானம், தொடுவானம், அது போயினே இருக்கு. அந்த வகையில் அது பேர் சுட்டினா பாருங்க. தொடுவானம், தொடுவான் தன்னை தொட்டு காட்டினாய், நெடுந்தமிழ் தன்னால் நீர் புகழ் பெற்றாய். தீர்த்த யாத்திரை திரள்கதை தன்னால் யாருக்கும் விளங்கும் இலக்கியம் படைத்தாய். கதிரவன் தன்னை இங்கதான் ஒரு 4-5 கதிரவன் தன்னை கண்டாய் பாடினாய். இது அவருடைய வரிகள். உதித்தன உந்தன் ஒன்றமிழடிகள், இது அவருடைய. பொன்னொழி வீச்சு, அவருக்கு அப்படிதான் தொடங்குறார். இது இதில் 7 வைக்கல. பொன்னொழி வீச்சே வான புதையலே என்று தொடங்கியே எழுத பாடினாய். ஒழிக்கலாம் உயிரென சொன்னாய், அதில் வரும். ஒழிக்கலாம் உயிரென சொன்னாய், வீசும் வலிக்கலாம் உயிரென வலித்தினாய். மக்கள் மடமையை நீக்கும் மாண்பென சொன்னாய்.
கதிரவன் உதிக்கும் போது மக்களுடைய மடமை நீக்கும் மாண்புமிக அந்த ஒளி செய்யும் சொன்னாய். தடைகளா தமிழ் என வாழ்த்து நின்றாய். அதாவது கதிரவன் சொல்லும்போது தடைகளா தமிழ் என்றார். அழகாய் பத்து அரிசி விருத்தம் மரபு கவிஞர். அழகாய் பத்து அரிசி விருத்தம் எழுகதிர் இல்லையேல் உலகம் என்று அதை அவர் சொன்னதான். செழும் தமிழ் தன்னால் செப்பினாய் இதனை நிலவை பாடினாய் நெஞ்சம் நிறைந்ததே உயர்வை தாழ்வை உரைக்கும். அவர் அந்த நிலவனுடைய செய்திகளையும் வடதான்னு சொல்றார் கவிஞர். நிலவை பாடினாய் நெஞ்சம் நிறைந்ததே உயர்வை தாழ்வை உரைக்கும் மக்கள் எப்படின்னா அயர்ந்து போவார் என்பது. அதாவது மக்களிடையே உயர்வு தாழ்வு பார்க்கறத அந்த நிலவை எடுத்து காட்டுறார் கவிஞர். நிலவின் நீழ்தல் குறைதல் கண்டே பலபட சொன்னாய். அதாவது நீழ்து இதுல ஒரு வரிசையா வைகரந்தி நாடும் தெரியாது அந்த இதை எடுத்து காட்டுறார். நிலவின் நீழ்தல் குறைதல் கண்டே பலபட சொன்னாய் பைந்தமிழ் பாட்டார் உலவிய தமிழில் உயர்ந்த ஊமைகள். அடுத்து நிலவுபரர் வானிலை ஒளியா வட்டமா என்றாய் பானையில் மிதக்கும் வெண்ணெய் என்றாய் தேநடை என்றாய் தெளிந்த தமிழால் கதிரிலும் கவின்நிலா பாட்டிலும் கவிஞனே உதிர்த்த உந்தன் உயர்ந்த அடிகளில் எத்தனை கற்பனை எத்தனை ஓமை மொத்தமாய் மொய்த்து நின்றன. கம்பன் சொற்கள் கட்டுப்பட்டு ஏவல் செய்கிற மாதிரி கவிஞருக்கும் சொற்கள் அப்படி நின்றுது. உதிர்த்த உந்தன் உயர்ந்த அடிகள் எத்தனை கற்பனை எத்தனை ஓமை மொத்தமாய் மொய்த்து நின்றன. வெம்மை விளக்கும் செங்கதில் மாற்றாய் தன்மை தந்திடும் வெண்கதிர் என்பது. இந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா சூரிய ஒளியிலிருந்து நில ஒளி வருது. சூரிய ஒளி அந்த ஒளியை வெம்மை என்ற ஒளியை தன்மையா மாற்றிக்கிறார்கள். இது இந்த வெம்மை விளக்கும் செங்கதில் மாற்றாய் தன்மை தந்திடும் வெண்கதிர் என்பதை உந்தன் பாட்டில் உங்களிடம் சொன்னாய். கதிரவன் தந்தை கவிநிலா தாயே கதிரவன் தந்தை கவிநிலா தாயே. உண்மையில் சொல்ல போனால் அந்த சூரிய ஒளியை வாங்கித்தான் நிலவு தன்னொழியாக மாற்றுறது. அப்போ கதிரவன் தந்தையிலிருந்து தாய் அந்த ஒளியை வாங்கி பிள்ளைகளுக்கு அதை தன்மையாக மாற்றி கொடுப்பாங்க. இது அறிவியல் உண்மையும் கூட. கதிரவன் தந்தை கவிநிலா தாயே கதிரவன் தந்த ஒளியை கவிநிலா வாங்கி தன்மையை வழங்கி காட்டும் பாங்குர விளக்கிய பழந்தமிழ் கவிஞனே. மீண்டும் சொல்றேன். தந்தை எனக்கு தாக்கம் சொல்றேன். என்னென்ன சொல்வேன் மன்னனே மரபு கவிஞனே உன்னால் கன்னித்தமிழது கடித்து நின்றதா உன்னால் கன்னித்தமிழது கடித்து நின்றதா உன்னை உயர்த்தி தானும் உயர்ந்ததா. எது தமிழ் உன்னை உயர்த்தி தானும் உயர்ந்ததா உந்தன் பாக்கள் உரைத்த உண்மைகள் நின்றன நிலைத்து நின்றன நெடிதாய் சொன்னாங்களே. என்றைக்கு இருந்தாலும் அவருடைய அதாவது 110,000 பொன் பெண்ணும் நூற்றலை நாற்றிங்கள் நாளுக்குள் நைந்தோடும் மாற்றலை போன்ற பொருதலக்கை போர்வேல் அகலங்கா இன்றும் கிழியாதின் பாட்டின் அவையா கொண்டு போனாங்க. அதே தான் கவிஞர் பாட்டு இன்றும் கிழியாது. உன்னை உயர்த்தி தானும் உயர்ந்ததா உன்றன் பாக்கள் உரைத்த உண்மைகள் நின்றன நிலைத்து நின்றன நெடிதாய் கொடுமையை கண்டே கொதித்து நின்றதில் சுடுகதிர் தன்னை சொன்னதின் தமிழே நெடுநிலா பாடிய போது நில ஒளி அடுத்து வந்தது அகமகிழ் தமிழே. இயற்கையை பாடிய எழுச்சி கவிஞனே உயர்ந்த ஒருவனே மரபு கவிஞனே. சங்க இலக்கிய சாட்டை அதாவது சங்க இலக்கியத்தை அப்படியே அதை எல்லாத்தையும் அப்படியே உருவாங்குவார். அந்த அளவுக்கு தரவாக சங்க இலக்கியத்தில் தொலைஞ்சு போனவர் கவிஞர். சங்க இலக்கிய சாட்டை பிழிந்தே எங்களுக்கு ஈந்த ஏந்தலே தமிழனே. அது 60 நான் வாலிப கவிஞர் சொன்ன காரணம் தான். 60 அகவை அடையாமண்டர் 59 தான். கவிஞர் அவருடைய உயிர் பிரியும் போது அவருக்கு வயது 59 தான். அதான் வாலிப கவிஞர். ஏன்னா 60 வந்தால் முதியோர். 60 அகவை அடையா முன்னர் குறுநோய் உன்னை கொள்ளை கொண்டதே மன்னா உலகத்து மண்ணுதல் வேண்டி புறநாண்டு அடிக்கிறது. அப்படியே எடுத்து முன்னோர் மொழி போட்டு அவர் மொழியை பொன்னில் போட்டுன்ற மாதிரி மன்னா உலகத்து மண்ணுதல் வேண்டி நின் குரல் நிறுத்தி நெடுதுயில் கொண்டாய். உன்னுடைய கோளை நிறுத்தி நீண்ட சொல் கொண்டாய். தமிழும் தரணியும் இருக்கும் வரையில் அமிழ்தாய் விளங்குவாய் உலகம் அறியவே. நன்றி, வணக்கம்.